எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்களே போய் எந்த லேப்லையும் எடுக்காதீங்க. எங்கேயாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபுல் பேனல் ஆஃப் டெஸ்ட் நமக்கு தேவையே கிடையாது. இதனால வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை ரியலாக ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கேட்டால் மேடம் நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து 200 எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் அதில் வந்து எனக்கு 1500 ஆனால் அதை 700 பண்ணுறாங்க, அதனால நான் அதை பண்ணிட்டு வந்தேன்றாங்க. ருபெல்லான்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த ருபெல்லா வைரஸ் வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப வந்து அது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளோட எடை அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? வெயிட் வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அப்படியே அவங்க பாட்டுக்கு XL, XXL, XXL மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், இந்த கார்போஹைட்ரேட் மாவு உணவுப் பொருள் தான் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன். அது அளவா எடுங்க, வெயிட் ஏறாதீங்க, உங்களுக்கு எந்த நோயுமே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுவும் அட்லீஸ்ட் பிளவுஸ் போடுற அவங்களாவது கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க வெயிட் இன்க்ரீஸ். பட் அந்த லூஸ் சல்வாஸ்லாம் போடுறவங்களுக்கு தெரியவே தெரியாது. 10-15 kgs இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்மளே வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதாவது நம்ம பாடியோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அது வந்து தன்னைத்தானே வந்து மேக்ஸிமம் ரிப்பேர் பண்ணிக்கும். எவ்வளோதான் நம்ம ஜங்கு போட்டாலும் அது செரிச்சு ஏதோ அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு அந்த விட்டமின்ஸ் எடுத்து நம்ம உடம்பு வந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்காக நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லாம் ரொம்ப நல்ல உணவு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ வந்து மேரேஜை வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே தான் பேபி பிளானிங்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். அது கரெக்டு தானுங்களா? கரெக்டானு கேட்டால் ஆக்சுவலாக கரெக்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கமிட்மெண்ட்ஸு. ஸோ முதல்ல வந்து நம்ம இப்போ ஒரு மேரேஜ் ஆகுது அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ அப்போ எப்போ வேணாலும் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். நமக்கு வேறு எதுவும் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வந்து பாதிக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தே ஆர் இன் ரெஸ்பான்சிபிள் ஜாப்ஸு. அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் வந்து ஒரு 1 year பிரேக் எடுக்கிறேன், இல்லை 2 years பிரேக் எடுக்கிறேன்னா அப்போ இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபர்ட்டு, இவ்வளோ நாள் நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அதனால் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் எல்லாத்தையுமே. நான் எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கேனோ அந்த எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நான் வந்து கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணி பிளான் பண்ணி தான் ஐ கேன் கோ ஃபார் அ பேபி. ஸோ இப்போ இந்த லேடிஸ்க்குன்னு உள்ள ஸ்பெஷலான உள்ள ஒரு நீடுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுமாதிரி ஜென்ஸ்க்கும் அப்படி தான். தே ஷுட் ஆல்சோ சப்போர்ட். ஓகே, அப்படி இல்லை, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஈக்குவலி கேரிங். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப் வந்து நல்லா கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விசிட்ஸ்லையுமே நிறைய ஹஸ்பண்ட்ஸ் கூட வராங்க. நிறைய பேர் வந்து ஈவன் ஸ்கேனில் கூட நான் பார்க்கணும்னு நான் தான் சொல்லுவேன், பேபி பிறந்த பிறகு பார்த்துக்க, அல்ட்ராசவுண்டில் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். பட் பிறந்த பிறகு ஈக்குவலாக 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்ததும் பார்த்தீங்கன்னா டிவி மொபைல்னு வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மதர் பார்த்தீங்கன்னா பேபியை வந்து கண்டினியூஸாக அவங்களே கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் 2 பேருமே இப்போ பேபின்னு வரும்போது அதுக்குன்னு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரெக்னென்சிலையும் யூ நீட் லாட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் டுகெதர், ப்ளஸ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஸ். ஸோ அதனால வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறது வந்து இந்த வியூவில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் ஏஜ் ரொம்ப ஒரு அபவ் 30 years மேரேஜ் பண்ணுறப்ப ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு த பேபி. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறமா நம்மளுடைய மற்ற கமிட்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகே டாக்டர், இப்போ பேபி பிளானிங்க்குன்னு பெண்களுக்கு வந்து ஏதாவது குறிப்பிட்ட ஏஜ் இருக்கா, இந்த ஏஜில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு? ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பேபி நான் வந்து சொல்கிறது எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பேபி நீங்கள் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. யூ ட்ரை ஃபார் த ஃபர்ஸ்ட் பேபி இமீடியட்லி. ஸோ இது ஜென்ரல். பட் இப்போ அபவ் 30 yearsன்னு வர்றப்ப டெஃபினட்டாக தே ஷுட் நாட் போஸ்ட்போன். அபவ் 30 yearsனா போத் ஆஃப் தம் ஷுட் ட்ரை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ப்ரீ ப்ரெக்னென்சி பிளானிங்கிறதே ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுருக்கோம். எதனாலன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம், இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணலாம், ஒன்லி பை பிளானிங். இப்போ நான் ஆஃபீஸ் கரெக்டாக 10 o'clock போகணும், நான் போகிறதுக்கு வந்து லேட் ஆகுது, டிராஃபிக் இருக்குன்னா நான் அப்போ அதை எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது? ஐ ஹாவ் டு பிளான். வேறு ரூட் இருக்கா, இல்லை வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, அதுமாதிரி ஐ ஹாவ் டு பிளான் ஸோ தட்
அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ப்ரெக்னென்சி நான் பிளான் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஐ ஹாவ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஹெல்த் சைடில் நம்ம என்னென்ன பார்க்கணும். ஸோ ஒரு டாக்டராக நாங்கள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பேசிக் நம்ம டெஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப ப்ளஸ் வந்து ஃபோலிக் ஆசிட்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விட்டமின் இருக்குது. ஸோ அது இருக்கிறப்ப அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் முதல்லையே நம்ம செய்யறப்ப அந்த ப்ரெக்னன்சி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆன பிறகு நான் ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், அதில் ஒரு வேல்யூ அப்னாமலாக வருதுன்னா நான் முதல்ல எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்லேருந்தே இப்படி தான் இருக்கா, இப்போதான் வந்து புதுசாக வந்து இது வந்து வந்திருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியும். இப்போ நீங்க டெஸ்ட்னு சொன்னீங்க, அது வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும் மேடம்? ஸோ பேசிக் பிளட் டெஸ்ட். ஸோ அதோட இன்னும் முக்கியமாக நீங்கள் இப்போ இது கேட்டதுனால நான் சொல்கிறேன், எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்களே போய் எந்த லேப்லேயும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டெஸ்ட் தேவை அப்படின்றது உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை மட்டும் எடுத்தால் போதும். எங்கேயாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபுல் பேனல் ஆஃப் டெஸ்ட் நமக்கு தேவையே கிடையாது. இது வந்து முக்கியமான எல்லாருக்குமே நான் வந்து சொல்ல விரும்புறது. ஏன்னா இதனால வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை ரியலாக ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரே ஒரு டெஸ்ட் ஹீமோகுளோபின் கொடுத்தா ஒரு பெரிய சார்ட்டே வருது நமக்கு. கேட்டால் மேடம் நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து 200 எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் அதில் வந்து எனக்கு 1500, ஆனால் அதை 700 பண்ணுறாங்க, அதனால நான் அதை பண்ணிட்டு வந்தேன்றாங்க. சரி, என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சா போதும். இது நான் ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இது. ஸோ அந்த என்ன டெஸ்ட் வேணுமோ அது உங்க டாக்டர்கிட்ட முதல்ல ஒரு கவுன்சிலிங்க்கு போங்க. போயிட்டு என்னென்ன நீடட் உங்களுக்கு டெஸ்ட், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னன்சின்னு வரும்போது அல்ல அவங்களுக்கு மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேருக்குமே எடுத்துக்கணும். பேசிக் டெஸ்ட் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் நான் சொல்றது பிளட்டு, அது மாதிரி யூரின்ல தேவைப்பட்ட யூரின் டெஸ்ட். அப்புறம் பிளட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்னா ஒன்று வந்து ருபெல்லான்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த ருபெல்லா வைரஸ் வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப வந்து அது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அது பேபியை வந்து பாதிக்கும். ஸோ அப்போ இந்த ருபெல்லாவுக்கு வந்து நமக்கு தடுப்பூசி சின்ன வயசுல நம்ம எடுத்துடுறோம். MMRன்னு ஒரு வேக்சின் எடுப்போம், அதில் MMRன்றது ருபெல்லாக்கு தான். பட் ஸ்டில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஸோ இதை டெஃபினட்டாக நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே செக் பண்ணிடுவோம், ருபெல்லாவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இப்போ அது இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா கர்ப்ப காலத்தில் அது வந்து பெருசாக ஒரு நோயாக வராது, ஜஸ்ட் கோல்டு ரேஷஸ் அவ்வளோதான் வரும். ஸோ பட் ப்ரெக்னென்சியில் வந்துச்சுன்னா பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா நமக்கு அதை மாதிரி ஏதாவது வந்தால் கூட நோ நீட் டு வரி. இன்கேஸ் அப்படி நெகட்டிவாக இருக்குன்னா யூஸ்வலாக நாங்கள் திரும்ப ருபெல்லா வேக்சின் ஒரு தடவை போட்டுக்கோங்க, 6 months வெயிட் பண்ணுங்க, அப்புறமா வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுங்கன்றது சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த கர்ப்பவாய் டெஸ்ட், இப்போ நம்ம முன்னாடி சர்வைக்கல் கேன்சர் பற்றிலாம் நம்ம பேசுகிறப்ப இந்த கர்ப்பவாய் டெஸ்ட்டும் ப்ரீ ப்ரெக்னென்சி பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதலே அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்ஸ்மியர் டெஸ்ட்டும் எடுக்கிறது வந்து இட்ஸ் வெரி நெசசரி. மாதிரி சுகர்ஸ், தைராய்டு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் லைனில் இருக்கும் தைராய்டு. சில ஜென்ஸுக்கே கூட வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது மாதிரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்க வெயிட் எவ்வளோன்னு கூட தெரிஞ்சிருக்காது. கேட்டால் எப்பயோ செக் பண்ணது டாக்டர் அப்படின்னுவாங்க. அதுதான் இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளோட எடை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் மேடம்? ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு பேசிக் ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காஃப் இருக்கும், எப்பயாவது எனக்கு காஃப் வருதுன்னுவாங்க. பட் ரியலாக செக் பண்ண பார்த்தீங்கன்னா they'll be having வீசிங், அவ்வளோ வீசிங் இருக்கும். அது ஆனால் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே செக் பண்ணி when you prepare அவங்கள அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஸ்மூத்தாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எல்லாத்தையும் விட முக்கியம் பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி வெயிட் வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அப்படியே அவங்க பாட்டுக்கு XL, XXL, XXL மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் மற்ற இதில் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு அவேர்னஸே இருக்காது. நம்ம இவ்வளோ வெயிட் அதிகமாயிட்டோன்றதே தெரியாது. அதுவும் அட்லீஸ்ட் பிளவுஸ் போடுறோம் அவங்களாவது கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க வெயிட் இன்க்ரீஸ். பட் அந்த லூஸ் சல்வாஸ்லாம் போடுறவங்களுக்கு தெரியவே தெரியாது. 10-15 kgs இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு நாள் சில பேர் இங்க வெயிட் பார்த்துட்டு அப்படி நின்னவங்களாம் எப்படி நான் இவ்வளவு வெயிட் வந்தேன்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அதனால வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஈவன் கார்டியாலஜிஸ்ட்டை கேளுங்க, அந்த கேன்சருக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, ஃபர்ஸ்ட் இவங்க அதான் சொல்லுவாங்க, எல்லா நோய்க்கும் மூல காரணம் வந்து வெயிட் வர்றதுக்கு மூல காரணம் சுகர், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட் மாவு உணவுப் பொருள் தான் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன். அதை அளவா எடுங்க, வெயிட் ஏறாதீங்க, உங்களுக்கு எந்த நோயுமே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுதான் வந்து இந்த ஹார்ட் டாக்டர்ஸு, கேன்சர் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது இதுதான். அதை தான் நாங்களும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு சொல்லிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க பேபி பிளான் பண்றீங்கன்னா வெயிட், உங்களுடைய BMI அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க.
அப்படி இல்லைனாலும் கூட பிஎம்ஐனா கூட நான் டாலாக இருக்கேன்றதுக்காக நான் வந்து 85 கிலோலாம் இருந்தால் ப்ரெக்னென்சியில் டெஃபினட்டாக ஒரு 15 to 20 கேஜஸ் ஆட் ஆயிடுவாங்க. இப்போ மோர் தென் 100 கேஜஸ் போகிறப்ப அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஈவன் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கூட ரொம்ப கஷ்டமாயிடும். 100 கேஜிஸ் தாண்டி போகும்போது 8வது மாதத்துல ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. எங்களுக்குமே டெலிவரி டஃப்பாக இருக்கும். அந்த டெலிவரி போர்ட்ஸு இல்லை ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேஜிஸ்க்குள்ள அவங்களுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க 100, 120 எல்லாம் அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எல்லாமே வந்து டஃப்பாக இருக்கும். அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, திரும்ப அந்த இதில் மாற்றுறது, அவங்களுக்கே எந்திரிக்கிறது, பேபியை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வெயிட் வந்து அளவாக வச்சுக்கிறது தான் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் ஃபஸ்ட்டு. 2வது இந்த பேசிக் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். 3வது வந்து விட்டமின், ஃபோலிக் ஆசிட் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்களாக போய் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதில் நான் சொன்னது எதனால வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது முக்கியமான மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பா டாக்டர், இப்போ வந்து நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளே வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதாவது நம்ம பாடியோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அது வந்து தன்னைத்தானே வந்து மேக்ஸிமம் ரிப்பேர் பண்ணிக்கும். எவ்வளோதான் நம்ம ஜங்கு போட்டாலும் அது செரிச்சு ஏதோ அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு அந்த விட்டமின்ஸ் எடுத்து நம்ம உடம்பு வந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்காக நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லாம் ரொம்ப நல்ல உணவுப் பொருள் அப்படின்னு நமக்கு கிடையாது. நம்ம போய் ஏதாவது ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுப்போம், அப்புறம் வந்து ரொம்ப லேட் நைட்டு ஃபுட் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி பாடிக்கு வந்து அவ்வளோ அன்கம்ஃபர்டபுள். அதுக்கு நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லோட் அது. ஸோ அந்த மாதிரி வந்து ஹேபிட்ஸை வந்து முதல்ல நம்ம வந்து ஹெல்த்தியாக கொண்டு வரணும். மேக்ஸிமம் பாசிபிள் ஹோம் குக்டு ஃபுட்டு இதுதான் சாப்பிடணும் இல்லை, பட் மேக்ஸிமம் ஹோம் குக் பண்ண பாருங்க. அப்போ வீட்டில் நீங்கள் சமைக்கிறப்ப கெமிக்கல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ப்ரிசர்வ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது கம்மியாயிடும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதான். மேக்ஸிமம் பாசிபிள் ஏதாவது ஒன்று சிம்பிளாக உங்களால் சமைச்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. அரிசி உணவை அளவாக சாப்பிடுங்க. மற்ற காய்கறி, கீரை, சூப்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரூட்ஸ், சாலட்ஸு. நீங்கள் வந்து பேக்கரி ஐட்டம்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஆயில் ஐட்டம்ஸு, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணாதீங்க. இது பேபி பிளான் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னைக்கா ஒரு நாள் எடுத்துக்கலாம், இட்ஸ் ஓகே. பட் எவ்ரிடே ரெகுலராக சில பேர் வந்து இந்த பேஸ்ட்ரீஸ்லேயே லைஃப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மெயினாக கேக்கு, பிஸ்கெட்ஸு ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மைதா, ஆயில், சுகர். அதில் பிஸ்கெட் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு எவ்வளோ சுகர். நீங்கள் எவ்வளோ மைதா போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் போடணும், அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும். அப்போ தான் அந்த பிஸ்கெட் அந்த அரோமா வரும், அந்த டேஸ்ட் வரும். இல்லாட்டி அது கரெக்டாக வராது. அது ஒரு தடவை செஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ கடையில் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டு இன்னும் நிறைய கலர்ஸ் போடுறப்ப அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் கெமிக்கல்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ஹோம் குக்டு ஃபுட்டு நம்ம உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸு அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டும் நிறைய இடத்துல, நிறைய வாட்டர், நட்ஸு அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் வாட்டரும் நிறைய அதோட வந்து இன்டேக் எடுத்துக்கணும். இப்போ பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க உளவியல் ரீதியா எந்த மாதிரி ரெடி ஆகணும் டாக்டர்? ஸோ இது ஒரு ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிஸில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா வரும்போதே அப்படியே ஒரு ஃபுல் பேர்டன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வராங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ இவங்க வந்து மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வரும்னா ஊர்லேருந்து வர்ற கால்ஸு. ஏன் இன்னும் பாப்பா ஃபார்ம், ஏன் இன்னும் பேபி வரல, ஏன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் அதாவது இந்த ஒரு லேடி வந்து பாவம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற வேலை. இதில் நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு எங்கேயோ இருக்குது, இவங்க ஒர்க்கு எங்கேயோ இருக்குது, தே ஹேவ் டு ட்ராவல்லாம். ஸோ மெனி திங்ஸ் அதெல்லாம் அந்த ஊரில் இருக்கவங்களால வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியாது இவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை. அவங்க சைட்லேருந்து இந்த பேபி வேணும்ன்ற ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கு தான் முக்கியமாக. ஸோ ஒரு படிச்சிருக்காங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, ஓரளவு 2 பேரும் நல்ல ஒரு மெச்சூர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்களோட என்விரான்மெண்ட் ரெடி ஆனதும் தே ஹேவ் டு ஒரு பேபிக்கு பிளான் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா பேபியை பொறுத்தவரை அந்த ப்ரெக்னன்சி அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அப்புறம் குழந்தைய வளர்க்குறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் எவ்ரி வே எக்கனாமிக்கலி யூ ஷுட் பி ரெடி. அப்போ தான் அந்த பேபிக்குன்றதை நம்ம போக முடியும். ஸோ இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸும் வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மேக்ஸிமம் பாசிபிள் அந்த டயத்தில் ரொம்ப ஹெவி ஒர்க், பேபி பிளான் பண்ண போகிறீங்க,
ப்ரெக்னென்ட்டாக போகிறீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹெவி ஒர்க்கு, ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. ஸோ அது மாதிரிலாம் நான் கேட்குறேன். இப்போ அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் அதுக்கு லிமிட்டே இல்லாமல் அது பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்காங்க, ஆன்லேயே இருக்காங்க லேப்டாப்பில். ஸோ அதெல்லாம் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி ஷுட் புட் அ லைன். அது வந்து நமக்கு தெரியணும் எப்போ வந்து நம்மளுடைய ஒர்க்கு முடியணும் அப்படின்ற அந்த ட்ரா பண்ணுற லைன் வந்து லேடிஸ் கட்டாயமாக பேபி பிளான் பண்ணுறாங்கன்னா தே ஷுட் டேக் இனஃப் ரெஸ்ட். அந்த ஸ்லீப்பிங் டைம் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஷியோராக இருக்கணும். இது நார்மலாக எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடியும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல குட் ஸ்லீப், மைண்டை நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணிட்டு அவ்வளோதான், நான் எனக்கு பாப்பா வராது, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் நிறைய பேர் வந்து வரும்போதே அப்படியே ஒரு டவுனாக வருவாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ப்ராபபிலிட்டியே ஒரு 25% தான் ஒரு நார்மல் கப்பலுக்கு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுங்க. பேபி பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 12 சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதில் பேபி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தான் தென் ஏதாவது இருக்கலாமா அப்படின்ற நெக்ஸ்ட் கட்டத்துக்கே நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து மெயினாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவாக நான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன், என் பாப்பாவை நல்லா கவனிச்சுக்க போகிறேன், எங்கள் ஃபேமிலி வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ ஹாப்பி டைம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து ஷியோராக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பிரெக்னென்ட் ஆக போறாங்க, அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.